ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போகிறேன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறேன். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் எங்கே இருக்குன்னா காடூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இது வந்து பேர் மட்டும் இல்லை, நிஜமாகவே இது ஒரு காடாக தான் இருக்கும். ஆனால் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தப்போ பயங்கர காடாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடையாது இந்த ரூட்டுக்கெலாம். ஒரு குறிப்பிட்ட டவுன் வரைக்கும் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மாட்டு வண்டி வச்சுக்கிட்டுலாம் போவோம். அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி போனது தான். அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸே கிடைக்கல. நான் நார்த்து வந்துட்டதுனால ஊருக்கு வரும்போது எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி கரெக்டாக இருக்கும் டைம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப எங்கள் ரெண்டாவது அண்ணன் நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி இது ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லி அவங்க கார்லேயே கிளம்பிட்டேன். நான் வந்து முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. முன்னாடிலாம் இந்த பக்கம் வீடும் கிடையாது, கடையும் கிடையாது. இப்போ நிறைய கடைகள் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே எல்லா பொருளையும் நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நல்ல கோவிலுக்கு பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது. நம்ம வேணுங்கிற பூஜை ஜாமான்லாம் வாங்கிக்கலாம். பாருங்கள், கோவில் இதுதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலர் அடிக்காமல் அந்த பழைய காலத்தில் கல்லுலே இருக்கும் பார்த்தீங்களா, கல் சிலையாகவே இருக்கும் பார்த்தீங்களா, அதே கலர்லேயே அப்படியே செதுக்கினதோடு இருக்கும். நான் முன்னாடி வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் அடித்து அழகாக பெயிண்ட் பண்ணி கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போய் பார்த்தோம்னா சுத்தமாக நான் முன்னாடி பார்த்த கோயில் மாதிரியே இல்லை, எல்லாமே சேஞ்ச் ஆகிருந்தது. மண்ணு தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மண்ணு தரையாக இருந்துச்சு. இந்த மண்ணு தரையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சாமிலாம் தானாகவே முளைச்சி வந்த மாதிரி அப்படியே நிறைய இருக்கும். அதெல்லாம் இப்போ வேறு இடத்துல வச்சு அதை அழகாக கலர் பண்ணி அதுக்கு ஒரு கோயில் கட்டி விட்டுருந்தாங்க. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் வந்து வேர் மட்டும்தான் கீழே பூமியில் அப்படியே சப்போர்ட்டோட இருக்குது. மிச்சம் எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் அப்படியே அழகாக எவ்வளோ தூரம் வளைஞ்சு அப்படியே மேலே போயிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு கேட் போட்டிருந்தாங்க. அந்த கேட்டுக்குள்ளார போனோம்னா இதுதான் மெயின் சாமி. எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தோட பேர் வந்து படை காத்தவர். எங்கே போனாலுமே மொபைலில் வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டுறாங்க. ஸோ உள்ளே போய் எடுக்க முடியல. ஆனால் அதே சாமி வந்து சிலையாக வெளியில் கோவிலில் வச்சுருக்குறாங்க. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பூஜை தட்டில் வாங்கிட்டு வந்த பூஜை ஜாமான்லாம் எங்கள் அண்ணனும் சேர்ந்து எடுத்து வச்சாங்க. சாமிக்கு உள்ளே அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லியிருந்தார் பூசாரி. ஸோ சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் அண்ணனும் கிளம்பிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து குளம். அப்போல்லாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நாங்கள்லாம் இதில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோவிலுக்கு போவோம். இப்போயும் தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சம்மருங்கிறதுனால எல்லா தண்ணியும் வற்றி போச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே நுழைஞ்ச உடனே குட்டி குட்டி சாமியாக அந்த பூமியிலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து கோவில் மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வஸ்திரம்லாம் இல்லாமல் அப்படியே வெறும் கல் சிலையாகவே இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் வஸ்திரம் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. உள்ளார இருக்கிற கற்பகிரக சாமி மாதிரியே வெளியில் சிலையாக வச்சுருப்பாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த சாமி தான் இது. இவங்க தான் படை காத்தவர். ஒவ்வொரு சிலைக்கிட்டையும் அதோட மூலவர் சாமியோட சிலையை வந்து வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் பொங்கல் வச்சு படைக்கிறவங்க படைப்பாங்க. இந்த சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா சரம் விளக்கு, எத்தனை சரத்தில் விளக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏதாவது வேண்டுதல் இருந்து நம்ம தராசில் நெருக்கணும்னா அதுக்காக தராசு இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வர்றதுக்கும் அலங்காரம் முடிக்கவும் சரியாக இருந்துச்சு. பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக இருந்தது. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு மேலேயும் 12 ராசியும் அப்புறம் நட்சத்திரமும் வரிசையாக அப்படியே எழுதியிருந்தாங்க.
லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சுடமாக வச்சுக்கிட்டு வர எங்கள் அண்ணன் பையன் பின்னாடியே அதை ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு வந்தான். ரைட் சைடில் ஒரு வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சாமிக்கு பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் சமைக்கிறதா இருந்தாலும் அங்கே தான் சமைப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கூட வந்ததில் எங்கள் அண்ணனுக்கும் அன்றைக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரே வாரத்திலே எங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் பார்த்துட்டேன், எங்கள் அம்மா வீட்டு சைடு உள்ள குலதெய்வத்தையும் பார்த்துட்டேன். என்னோடய பையன் கூட ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான், நீங்கள் ரொம்ப கோயிலாக போய் சாமியாராக மாறிடாதீங்கன்னு. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கனாலும் மணக்குள விநாயகர் அப்புறம் அரவிந்தர் ஆசிரமெல்லாம் போயிருந்தேன். அங்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மொபைல் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு தான் அப்புறம் உள்ளே அனுமதிக்கிறாங்க. ஸோ எங்கேயுமே படம் எடுக்க முடியல. இந்த சம்மர் வெக்கேஷனில் ரொம்ப அதிகமாக கோயில் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனும் நிறைய அட்டன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் நாக்பூரில் இருக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.